டேய் வரா வரா. வாவ் பியூட்டிஃபுல். ஓகே சாரி, தாத்தா தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் இவரு. இது என் ஸ்நேகாரன் மாரிமுத்து. இந்த கல்யாணத்துக்கு மாலை சாட்சி கழுத்துலாம் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதான். நகலாம் பத்திரமா இருக்கா? பேக்ல இருக்கு. சரி போலாமா? பேக் அவன்கிட்ட கொடுத்துரு. வளர்மதி, நீ போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரியா? நாங்கள் அந்த முன்னாடி திருப்பதி பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கோம். நீ வந்து லேடி சீட்டில் உட்காந்துக்கோ. யாராவது பார்த்தா ரிஸ்க் இல்லை. சீக்கிரம். சூப்பரா. என்னங்க சார் சொல்கிறேன். சைடில் லவ் மேட்ருன்னு தெரியாதுல்ல? தெரியாதுடா. குட் கேர்ள். சார் ஃப்ரெஷ்ஷான பால்கோவா சார். வேணா போ சார். மல்லிப்பூ வாங்கிக்க சார். நாளை கல்யாணம் வச்சுருங்க திருப்பதியில், சாப்பிட்டா தென்பா இருக்கும் சார். ஒரு பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை இருக்கீங்க. மாரிமுத்து சார், நீ தானே சாட்சி கையெழுத்து போட்டு 2வது ரூம்குள்ளே போகிற. பொண்ணை லேடிஸ் சீட்டில் உட்கார வச்சிட்டிங்களா? போயா போயா. வாழ மீனுக்க வேலைங்க மீனுக்க கல்யாணம், நடுக்கடலில் நடக்குதம்மா ஊர்வலம். வாழ மீனுக்கும் வேலைங்க மீனுக்கும் நடுக்கடலில் நடக்குதம்மா கல்யாணம். ஓ யாருக்குமே என் பிளான் தெரியாதுன்னு சொன்னியாடா. இந்த ஏரியா பிச்சைக்காரனு கூட அவன் பிளான் தெரிஞ்சு போச்சடா. நீயும் வேணா உன் பேக்கு வேணாம். இந்த புடி நாளை வேணா Facebookல போட்டோ கிட்ட பார்த்தா அவ்வளவுதான். அக்கா வரட்டுமா அக்கா? யாருக்கு தெரியாதுன்னு சொன்னியே, இந்த பஸ் ஸ்டாண்டுக்குலாம் தெரிஞ்சு போச்சே. தங்கச்சி வரமா? யாருக்கும் தெரியாமல் இவங்க போட்ட பிளான் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னால் தான். என் பேர் சிவா. இது என்னோட ஆஃபீஸ். மொத்தம் 20 ஃப்ளோர்ஸ், 840 ஸ்டாஃப். ரேங்க் வைஸ் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் -3 வரைக்கும் இருக்குது. இங்கே மொத்தம் 32 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் நானும் ஒருத்தன். என்னோட வேலை கால் டாப்பிங். ஜஸ்ட் கால் டாப்பிங். அதான் உங்கள் வேலை. பொதுமக்களோட காலை அப்படி டாப் பண்ணுறது லீகலா? கண்டிப்பாக இட்ஸ் இல்லீகல். நவ் யூ மஸ்ட் பி வண்டரிங் why the government is doing this. நாட்டு பாதுகாப்புக்காகவும் அமைதிக்காகவும் we are monitoring the public behavior. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சீனியர் இன்டெலிஜென்ஸ் டீமுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட கால்ஸை மானிட்டர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி டெஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஆனால் ப்ராப்பர் ஆர்டர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு தனிநபருடைய ஃபோன் கால்ஸையும் கேட்குறது, அதை ரெக்கார்ட் பண்ணுறது, இட்ஸ் a பிக் கிரைம். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வேலை போகிறது மட்டும் இல்லாமல் யூ வில் பி பிஹைண்ட் த பார்ஸ். பப்ளிக்கோட கால்ஸ் கேட்கக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்கிறது கொடுக்கப்பட்ட ஆர்டர். ஆனால் நான் பப்ளிக்கோட கால்ஸை மட்டும்தான் கேட்டேன். அதுக்காக நானே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணேன். பொதுமக்களோட கால்ஸில் யாராவது மிரட்டினாலோ அழுதாவோ ஹெல்ப் பண்ண கேட்டாலோ என்னோட சாஃப்ட்வேர் ஆன் ஆகி சிஸ்டம் பிளிங்க் ஆகும். I've already seen your biodata, Mr. Shiva, and I'm surprised. Gun shootingல நேஷனல் லெவல் வின்னர். புதுசாக 2 சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஐக்யூ, இக்யூ எல்லாத்துலேயும் நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? ஜஸ்ட் 40,000 rupees salary here. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு நான் சொல்கிற 2 சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸ்லேயே 3rd ஃப்ளோரில் நீங்கள் வேலை செய்யலாம். அண்ட் யூ கேன் earn as much as I am earning. இல்லை சார், எனக்கு இந்த சம்பளம் போதும். This is just a table job, Shiva. உங்கள் லைஃப் ஃபுல்லாக இந்த டேபிள்லேயே முடிஞ்சிடும். பரவாயில்ல சார், என்னோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். ஓகே தென். அவருக்கு இருந்த அதே சந்தேகம் என் ஃப்ரெண்டுக்கும் என் அப்பா கூட இருந்தது. எங்கள் அப்பா கேட்டார், 40,000 ரூபாய்க்கு இந்த வேலையை பார்க்குறியே, அடுத்தவன் ஃபோன் ஒட்டி கேட்குறது, ஒருத்தன் டாய்லெட் போகிறது எட்டி பார்க்குற மாதிரின்னு திட்டினார். அதுக்கு போலீஸாக இருந்தால் இன்னும் நிறைய சம்பளம் கிடைக்குமா? ஒருத்தனை கொலை பண்ணதுக்கப்புறம் அது அவனாக இருப்பானா இல்லை இவனாக இருப்பானான்னு கண்டுபிடிச்சி அவனை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி கொலை பண்ணான்னு ஒரு வக்கீல், கொலை பண்ணலேன்னு ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அப்புறம் பெயில். ஒரு உயிர் போனதுக்கப்புறம் இவ்வளோ வேலை பார்க்குற அந்த போலீஸ் வேலை எனக்கு வேணாம். ஆனால் இந்த வேலையில் ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னால் தடுக்க முடியுது. அது பேப்பரில் வர வேணாம், டிவியில் வர வேணாம். நான் ஸ்பைடர் மேனோ சூப்பர் மேனோ இல்லை.
இந்த சொசைட்டியை நான் சேஞ்சும் பண்ணல. ஆனால் அன்றைக்கி திருப்பதிக்கு போய் அந்த பொறுக்கிங்க கிட்ட வீணாக இருப்பேன்ல, அந்த வளர்மதி, அவள் வாழ்க்கையில் நான் சேஞ்ச் பண்ணல. அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் அண்ணா மாதிரின்னு சொன்னல, அது போதும் எனக்கு. போன மார்ச் 16ஆம் தேதி நைட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட வாய்ஸை கேட்டேன். நாளைக்கு ஹியூமன் அனாட்டமி செமினாருக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, திடீர்னு ஒரு வீடியோ என்ன பாருங்கிற மாதிரி பிளிங்க் ஆயிட்டு இருந்தது. கிளிக் பண்ணி பார்த்துட்டேன். என்ன வீடியோ? அதான் அது லாஸ்ட் இயர் நம்ம லெசன்ல வந்துச்சு, ஹியூமன் ரீப்ரொடக்டிவ். யூ saw porn வீடியோ? சரி, அதனால என்ன இப்போ? இல்ல, அந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் அதே மாதிரி 4-5 வீடியோ வந்து நிக்குது. சரி, என்ன பண்ண? எல்லா வீடியோவையும் பார்த்தேன். எவ்வளோ நேரம்? Just 4 hours. அடிப்பாவி. சரி, போய் தூங்க. இல்ல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. See, you know, I have 96% now. I need to get at least 98%. அப்பதானே ஸ்காலர்ஷிப்ல US போக முடியும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. So I want to try it once. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? போய் தண்ணி குடிச்சிட்டு தூங்கு. நான் ட்ரை பண்ணிட்டேன். என்னது? தூங்க ட்ரை பண்ணிட்டேன், முடியல. எனக்கு இந்த லவ் அது இது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என் ஸ்டடீஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணும். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? I need a blind date. I need a handsome guy. நான் யாரு, என் நம்பர் அவனுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி அவன் யாரு, அவன் நம்பர் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு என்னோட கான்சென்ட்ரேஷன் திரும்ப வரணும். நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சீ, வெக்கமா இல்ல உனக்கு? நீ ஒன்னும் யோகியம் இல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியும். போய் தூங்கு. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டு தான். மறுநாள் நான் அவளை நேரில் பார்க்க போனேன். anatomy project படிச்சு முடிச்சிட்டியா? வரடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நானா 28 டேஸா பார்த்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் டே ரேமன் ஷர்ட் போட்டுட்டு அங்க நின்னுட்டு இருந்த. அடுத்த நாள் மான்பிளாக் ஷூஸ் பிரவுன் பெல்ட் போட்டுட்டு இங்க நின்னுட்டு இருந்த. நடுவுல ஃப்ரைடே மட்டும் வரல. அடுத்த நாள் ஐநாக்ஸ் தியேட்டர் வந்தேன். உனக்கு 2 ரோ முன்னாடி தான் நான் உட்கார்ந்துருந்தேன். 2 ஹவர்ஸ்ல 8 தடவை என்ன பார்த்தேன். எங்க போனாலும் அந்த ரெட் என்ஃபீல்ட் TS09 EA 4005 வர. இதெல்லாம் என்கிட்ட வேணாம், அவ்வளோதான். தப்பச்சிக்கு பிக் பாஸ் மச்சி, பார்ட்டி உசாராயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை உன் சாக்ஸ் வரைக்கும் நோட் பண்ணியிருக்கா. 28 நாள் ஆச்சான். எண்ணிருக்கா பாடுறா. ஐநாக்ஸ் தியேட்டரில் உனக்கு முன்னாடி 2 ரோல உட்காந்துட்டு படத்தை பார்க்காம பின்னாடி இருந்த ஒன்றை பார்த்துருக்கா. போடா, போய் ப்ரப்போஸ் பண்ணு, உசாராயிடும். நான் அவளை லவ் பண்ணல. என்னது லவ் பண்ணலையா? அப்ப என்னது இது? இங்க பாரு, எனக்கு இந்த லவ் கிவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே? தெரியும், எனக்கும் லவ் எல்லாம் பிடிக்காது. அப்படியா? நைஸ். அப்போ ஓகே. ஆனா எனக்கு லவ் பிடிக்காதுன்னு எப்படி தெரியும்? ஏன்னா 96%லேருந்து 98 பண்ணால் தான் யூஎஸில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஹே, எப்படி தெரியும்? கருமாரி அம்மன் கனவுல வந்து உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணுமா, அது என்னன்னு கேட்டு சால்வ் பண்ண சொன்னாங்க. சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ அது சீச்சி. நோ, அது என் ஸ்டாக் வந்துருச்சு. நான் தினம் ஈவினிங் 5 o'clock சென்ட்ரல் லைப்ரரி போவேன். ஏதாவது பேசணுன்னா அங்கே வாங்க. லைப்ரரியில் எப்படி பேசுறது? கிஸ்கிஸ்ன்னு பேசலாம். சரி, கிஸ்கிஸ்ன்னு பேசலாம். எனக்கு
எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் லைஃப் சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. என் வாழ்க்கையவே திருப்பி போடுற அந்த கால் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தான் நான் கேட்டேன். எதுக்குடி இப்படி பயப்படுற? இல்லடி, எங்க வீட்ல எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் தனியா இருக்கேன். எங்க வீட்ல பேய் இருக்குதுன்னு தோணுதுப்பா. ரொம்ப பயமா இருக்கு. மாடியில் ஏதோ சத்தம்லாம் கேக்குது. எப்ப பாரு காமிக்ஸ் புக்ஸ், பேய் பட சீரீஸ். அதான் ஏதோ உனக்கே தோணுது. இல்லப்பா, சுத்தி எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு. எங்க வீட்ல மட்டும் இல்ல. நிஜமாவே பேய் இருக்கு. கொஞ்சம் வரியா? எங்க வீட்ல விட மாட்டாங்கப்பா. நீ நல்லா டோரை லாக் பண்ணிட்டு விபூதி வச்சுட்டு தூங்கு. பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்வேத், ஏய் சிவா, 12 டிக்கெட்ல அன்னைக்கு நீ ஒருத்தன் தானே மிஸ்ஸிங். ரொம்ப பிஸியா? ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுக்கு நீ ட்ரீட் வச்சியா? ரேணு, ஒரு சின்ன ஹெல்ப். தெரியுமே. நீ காரியம் ஆகணும்னா தானே ஃபோன் பண்ணுவேன். சொல்லி தொலை. இப்போ நீ எங்கே இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உன் பக்கத்து ஸ்ட்ரீட் 19th அவென்யூவில் ஒரு இண்டிவிஜுவல் பங்களா இருக்கு, நம்பர் 32. அங்கே ஒரு பொண்ணு தனியாக பயந்துட்டு இருக்கா. ஐ திங்க் ஷி நீட்ஸ் அ சப்போர்ட். அவள் பேரண்ட்ஸ் வர வரைக்கும் நீ கொஞ்சம் கூட இருக்கியா? சரி போறேன். அன்னைக்கு ஹேமா என்ன பண்ணா தெரியுமா? எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் அங்கே போ. ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, பாய். சாப்பிடாம போனை வச்சு என் பேண்ட் அயர்ன் பண்ணி வச்சு நானே தனியா எவ்வளவு வேலை தான் செய்யறது. இவன் ஒருத்தன் எப்ப வருவான் எப்ப போவானே தெரியாது. கூல்மா, இன்னைக்காச்சும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வா. வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. நேற்றிரவு ஹைதராபாத் அமீர்பேட்டை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி மோனிகாவும் அதே பகுதியில் காவல்துறையில் பணிபுரியும் ரேணுவும் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். நெஞ்சை பதற வைக்கும் இந்த படுகொலை சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். சம்பவ இடத்தில் உள்ள அந்த பெற்றோர்களின் காவல்துறையை சேர்ந்த ரேணு சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு பாதுகாப்புக்காக அங்கு வந்திருக்கலாம் என குற்றப்புலனாய்வுத்துறை தகவல் தெரிவிக்கிறது. அவங்க கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா. 2 பொண்ணுங்க உடம்புலையும் துணி இல்லாமல் இருக்குது. கை காலெல்லாம் கட் பண்ணி கலந்து வச்சுருக்குமா. எந்த பாடி யாரோட கை கால்னு கூட தெரியல. 2 வீட்டில் இருந்தும் லேடிஸ் யாராவது வந்து பாடிஸை தனித்தனியாக பிரிக்க அடையாளம் காட்டினா ஹெல்ப்பாக இருக்கும்னு ஐயா சொல்கிறாரு. சொல்லுங்கம்மா போய். அவன் எங்கப்பா? தான் இருக்கான். சிவா வேலையை ரிசைன் பண்ணிட்டான். என்னது? ரிசைன் பண்ணிட்டானா? சிவா, சிவா, சிவா டேய் சிவா. எதுக்கு இப்போ வேலையை ரிசைன் பண்ண? நான் இந்த வேலை பார்க்க தகுதி இல்லை. ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் தான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். எப்போ என்னால் அதை பண்ண முடியாமல் 2 உயிர் போயிடுச்சோ, இதுக்கு மேலே நான் இந்த வேலையை பார்க்கக்கூடாது. டேய், அவள் வீட்டுக்கு ஒரு கொலைகாரன் வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரியாமல் பெயின்னு பயந்துட்டா. அவள் மட்டும் கரெக்டாக சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுடா. அவள் சின்ன பொண்ணுடா, சரியா சொல்ல தெரியல. ஆனால் நான் அதை புரிஞ்சிருக்கணும். நானே நேரில் போயிருக்கணும். எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்க. இந்த ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு,
அதெல்லாம் பரவாயில்ல, நீ வா போலாம். இல்லைடா, இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் நமக்கு முகம் தெரியாத ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதும் அப்போ அவங்க சந்தோஷப்படுறத பார்க்குறதும் தான். இந்த வேலை எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் கொடுத்தது. அந்த 2 உயிருக்காக இந்த வேலையை நிரந்தரமாக விடுறது தான் நான் எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாலேயே தடுக்கணும்னு தான் இந்த வேலைக்கே போனேன். ஒன்று கேட்குறேன், இந்த 2 கொலையை பண்ண இதுக்கு முன்னாடி கொலையே பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? இல்லை இனிமேல் வேற யாரையும் கொல்ல மாட்டானா? இதையே ஒரு கிரைமோட முடிவா நினைக்கிற? இதை விட ஒரு பெரிய கிரைமோட ஆரம்பமாக இருக்கலாம்ல. போ, திரும்ப வேலைக்கு போ. அவன் இனிமே செய்ய போற கொலையை தடுத்து நிறுத்த போறன்னு நினைச்சு போய் அவனை பிடி. போ. வினய், உன் சிஸ்டம்க்கு அந்த பொண்ணோட நம்பர் அனுப்பியிருக்கேன். அவளோட வாட்ஸ்அப் மெசேஜை செக் பண்ணு. ஓகே. நீ அவளோட SMS கம்ப்ளீட்டாக செக் பண்ணு. ஏதாவது டவுட் வர மாதிரி சேட், புது ஃப்ரெண்ட்ஸ், லவ், த்ரெட் ஏதாவது இருக்கா பாருங்கள். சிவா, கமிஷனர் கால்ஸை மானிட்டர் பண்ண சொன்னல, அதில் ஒரு கால் மட்டும் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. உனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யூ வாண்ட் லிசன்? சார், ஏசி சண்முகநாதன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சண்முகம். சார், ஒரு முக்கியமான விஷயம். ஃபோனில் வேணான்னு பார்த்தேன். பரவாயில்ல, சொல்லுங்கள். சார், அந்த பொண்ணுங்க மர்டர் நடந்த இடத்துல ஒரு சின்ன துணி இருந்தது. அது அந்த மர்டர் பண்ண வெப்பனை தொடச்சதுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல் துணி இல்லை, ஒரு சின்ன பீஸ் தான். அதை டெஸ்ட் பண்ணலான்னு ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பியிருந்தேன். அதோட ரிப்போர்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. அந்த 2 பொண்ணுங்களோட பிளட் சாம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 8 ஹியூமன் பிளட் சாம்பிள்ஸ் அந்த துணியில் இருந்திருக்கு. அதில் 3 பேர் ஆம்பளைங்க. ரிப்போர்ட் படி இந்த 8 கொலையும் இந்த 1 மாசத்துக்குள்ள நடந்திருக்கா சார். இது ஏதோ பெரிய தலைவலி வரும் போல தெரியுது. யூ டூ ஒன் திங். சிட்டியில் இந்த வருஷம் எத்தனை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நேராக வாங்க. வேற யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம நினைச்சதோட பயங்கரமா இருக்கு. ஆம்பளைங்களையும் கொண்டிருக்கான், 8 பேரை கொண்டிருக்காண்டா. அந்த கிளாத்தில் இருந்தது 8 பேரோட பிளட். அது இல்லாமலும் அவன் நிறைய பேரை கொண்டு இருக்கலாம். அந்த பொண்ணோட மாடல் ஏதாவது ரூட்டு கிடைச்சாலாவது அவன் யாரு, 8 பேரை கொண்டிருக்கானா, எதுக்காக பண்ணா, ஏதாவது ஒன்றதை பிடிக்கலாம். க்ளூவே இல்லாமல் சும்மா ஆரம்பிச்ச இடத்துலயே இருக்க மேடா. சை, அவள் எங்கே போயிருக்கா, எத்தனை மணிக்கு போயிருக்கான்றது அவளோட வாய்ஸ் கால்ஸ்லேயும் மெசேஜஸ்ல இருக்கு. அந்த டைமு பிளேஸை மேட்ச் பண்ணுற CCTV ஃபுட்டேஜ் எடுத்தா அதுலேருந்து ஏதாவது கிடைக்கும். அந்த 3rd ஃப்ளோரில் சர்வேலன்ஸ் விங்கில் இருக்கானே கௌஷிக், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா? டேய், என்ன விளையாடுறியாடா? இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு என்னன்றா சொல்லி கலெக்ட் பண்ணுவ? இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் தானே ஏதாவது பண்ண முடியும். ப்ளீஸ் கௌஷிக். ஏய், ரொம்ப ரிஸ்க்குடா. மாட்டேன், என்னடா சொல்லுவேன்? போய் சொல்லு, ஏமாத்து, ஏதாவது பண்ணு. வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத 16 வயசு பொண்ணு. இப்போ தான் வேலை கிடச்சி குடும்பத்தை நல்லா வச்சுக்கலான்னு நினச்ச ஒரு கான்ஸ்டபிள் இந்த 2 பொண்ணுங்களையும் கொன்று உடம்புல துணி இல்லாமல் கையும் காலும் வெட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். அவன்லாம் எப்படி வெளியில்
எனக்கு அவன் வேணும். அவனை பிடிக்கணும். அதுக்கு அந்த பொண்ணோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். எங்கள் ஃப்ளோர் -3. நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ரெண்டாவது மானிட்டர் ஓப்பன் பண்ணு. அந்த காஃபி ஷாப் ஃபுட்டேஜ் 3rd மானிட்டர். இல்லை இதில் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்க. 3rd சர்வரில் இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் 2nd மானிட்டரில் போட்டிருக்கேன். ஹோல் நைட் இங்கேயே உட்காந்துருக்கான் பார்த்தியாம. செஸ் விளையாடிட்டு இருக்காடா. ஹே பிடிச்சிட்டியா? இந்த கேரக்டர் நோட் பண்ணுங்க. இவன் இங்கே கவுண்டரில் நிற்கிறான். யாரையோ எதிர்பார்த்த என்ட்ரன்ஸை பார்க்குறான். இவன் வாங்கி முடிச்சதும் அந்த பொண்ணு உள்ளே வந்து இங்கே உட்கார்றா. இவன் இந்த பொண்ணை பார்க்குறான். இவன் இவ்வளோ எம்டி சேர்ஸை தாண்டி அவளை பார்க்குற மாதிரி இங்கே உட்கார்றான். அந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயிட்டா. அவன் எதுவுமே சாப்பிடாம இங்கே வெளியில் போகிறான். திரும்பி இங்கே உள்ளே வந்து அவளை ஃபாலோ பண்ணி எக்ஸிட் ஆகிட்டான். ஆனால் ஃபேஸ் கிளியராக தெரியலையே. இது பார்க்கிங் ஏரியா ஃபுட்டேஜ். இதுலேயும் அவன் இருக்கான். இந்த நம்பர் பைக்கோடதே இல்லை, ஒரு லாரியோடது. செத்தாண்டா. ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நேற்று நைட்டு போலீஸ் 2 பேரை பிடிச்சிருக்காங்க. பப்ளிக் பேனிக் ஆகக்கூடாதுன்னு. ஓல்ட் கிரிமினல்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் அவங்களை இரிட்டேட் பண்ணும். அது நமக்கு நல்லதில்லை. இவனை நான் பிடிக்கிறேன். என் பேர் கௌரி. நான் ஒருத்தனை லவ் பண்ணேன்ட்டு என் அண்ணன் என் +2 சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுச்சு. என்ன நீ யாரை கல்யாணம் செஞ்சுக்க சொல்றியோ அவனையே செஞ்சுக்கிறேன். இங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம நோவில் இருக்குதுன்னு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருன்னு. இல்லைன்னா நானும் அம்மாவும் பிச்சை தானே எடுக்கணும். இது என் அண்ணனோட ஃபோட்டோ. பேர் கிருஷ்ணமூர்த்தி. யாராவது இவரை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு 9573040742க்கு கால் பண்ணி சொல்லுங்க. என் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சுன்னா ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்குவோம். ப்ளீஸ். சொல்லுங்கண்ணே. குமார், வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கு. கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்தால் ரியலாக இருக்கும். சரி, இப்போ நான் இன்னொன்று எடுத்து அனுப்புகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 1 போலாம் வைங்க. ஒரு 1 போலாம். சம்மடா சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் மெசேஜில் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அவனை ஏற்கனவே பார்த்தவங்க இல்லை இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது நம்மளுக்கு ஃபோன் பண்ண சான்ஸ் இருக்குது. வீடியோ வைரலாக ஒரு நாள் ஆகும். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. உங்கள் அம்மா எத்தனை வாட்டி தெரியுமா ஃபோன் பண்ணாங்க நேற்றுலேருந்து? நீ வீட்டுக்கு போ. ஹலோ, இந்த மாதிரி கத்துற வேலையெல்லாம் வேண்டாம். OLXல ஒரு முறை வித்தா வித்துதான், ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது. ஆன்லைன்ல வித்தா சார்ஜ் நிக்காத ஐபாட வித்து ஏமாத்துவீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எடுத்துக்கோங்க. வேண்டாடா போ. காசு திருப்பி கொடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். திருப்பிலாம் எடுக்க முடியாது. ஓ ஹாய். ஏமா, இதுதான் சார்ஜ் நிக்கல. யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருன்னு சொன்னேன்ல. OLXல வித்துட்டியா? உங்க அம்மாவா? ஏண்டா உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? போங்கம்மா, எல்லாரும் போங்க. நீங்களும் போங்க. உள்ள வாங்க பேசுங்க. அந்த ஐபேட் கொடுங்க. உட்காருங்க, காஃபி கொண்டு வர.
ஏற்கனவே சிவாவை உனக்கு தெரியுமாமா? 28 நாளா பின்னாலேயே சுத்தினாரு. நீ என் பையனை லவ் பண்றியா? இல்ல லவ்வெல்லாம் இல்ல. ஓ ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டும் இல்ல. லவ்வும் இல்ல ஃப்ரெண்டும் இல்லைன்னா வேற என்னம்மா? ஆக்சுவலி நான் 96%. அதனால அவரை அதனால அவரை பிடிக்கும். பாப்போம். லவ் ஏதாவது இருந்தா பண்ணிடுமா. அவனுக்கு பொண்ணு பார்த்து முடியல. அவன் ரொம்ப ஷை டைப்பு. அவங்க அப்பா மாதிரி. ஹாய். ஹாய். எங்களுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் கழிச்சு தான் பிறந்தானா பார்த்துக்கோயே. ஷோ ஆண்டி, எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஆனா என் வயசு 21. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், நான் எங்க அம்மா மாதிரி. ரொம்ப ஃபாஸ்ட். தேங்க்யூ. எடுத்துக்கோ. தேங்க்யூ ஆண்டி. ஏண்டா இந்த பொண்ணு லவ்வும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லைங்கிறா? கரெக்ட் தான். ரெண்டும் இல்லைன்னா வேற என்ன? அது எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? லாபத்துடன் நட்பு. லாபத்துடன் நட்பா? ஆமாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன லாபமோ நஷ்டமோ எனக்கு புரியல. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா. டேய் போய் ட்ராப் பண்ணிட்டு வரா. எல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் தானே. ஏமா தப்புமா. நீ போமா, அதுக்கப்புறம் கூட தப்பு தப்புன்னு சொல்லுவார். சிசிலியா சிசிலியா சில சில காத்துல பறந்துடவா வா சிசிலியா சிசிலியா சிக்கி முக்கி மூக்குல ஒரு சிடவா வா சிசிலியா சிசிலியா சில சில காத்துல பறந்துடவா வா சிசிலியா சிசிலியா சிக்கி முக்கி மூக்குல 040742க்கு கால் பண்ணி சொல்லுங்க. என் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுன்னா ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்குவோம். ஹலோ சார், நாங்கள் கர்னூல்லேருந்து கூப்பிட்றோம். இந்த சர்டிஃபிகேட் காணும் மெசேஜ் பண்ணீங்களே, அவங்களுக்கு பணம் ஏதாச்சும் கொடுக்கலாமா சார்? இல்லை சார், பணம் எதுவும் வேணாம். முக்கியமாக அவங்க அண்ணன் தான் வேணும். ஹலோ ஹலோ, அந்த பொண்ணோட +2 சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வேலை தரோம். தேங்க்ஸுங்க. ஆனால் எங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் தான் வேணும். ஹலோ ஹலோ சார், அந்த பொண்ணு இல்லைங்களா? எந்த பொண்ணு? அதான் அண்ணனை காணன்ட்டு வாட்ஸ்அப்பில் பொய்யா பேசிச்சிங்களே, அந்த பொண்ணு தான். பொய் பேசிச்சேன்? அது பொய்ன்னு எப்படி சொல்கிறீங்க? கதை விடுறீங்களா? அந்த ஃபோட்டோவில் உள்ளவன் பேர் கிருஷ்ணமூர்த்தியே கிடையாது. அவன் பேர் சொடலை. என் ஃப்ரெண்டு தான் அவன். முதல்ல அவனுக்கு தங்கச்சியே கிடையாது. ஒரே ஊரில் நானும் அவனும் ஒன்றா படித்தவங்கடா. இப்படி ஆமாம், நீங்கள் அந்த வீடியோவில் இருந்துச்சே அந்த பொண்ணோட முறை மாப்பிள்ள. பையா போனேன். கொல்னூர் போயிட்டு இருக்கேன். அவன் கூட படித்தவன் அங்கே மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கான். சத்தியமாக நீங்கள் போலீஸ்னு எனக்கு தெரியாது சார். யாரோ ஐடி பசங்க தான் பொய்யா வீடியோ பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன் சார். அது ஃபேக் வீடியோன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் எங்கள் ஸ்கூலில் தான் 8வது வரைக்கும் படித்தான் சார். அவன் பேர் சுடலை. அப்பா எங்கள் பக்கத்தில் மாரடி கொண்டான்னு சின்ன ஊரில் சுடுகாடு வேலை பார்த்துருந்தார் சார்.
1996 அவங்க அப்பா 4 கொலை பண்ணிட்டு தான் ஊர் ஜனங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைங்க நிறைய நடந்துச்சு சார். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. யாருக்கு டீட்டெயிலாக தெரியும்? மாரீடு கொண்ட சுடுகாட்டில் பெத்த மல்லையான்னு ஒரு வயசான ஆள் இருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும் சார். அதுவும் அந்த மூலையில் தான் அவங்க குடிசை இருந்துச்சு. இது அவங்க பரம்பரை தொழில் இல்லை. சுடலையோட அப்பா வேற வேலை இல்லைன்னு தான் இந்த வேலைக்கு வந்தான். எலும்புல பால் ஊத்துங்க. இந்த சுடுகாட்டிலே தான் விளையாடி வளர்ந்தான். அவனுக்கு அப்புறம் ஒரு தம்பியும் பிறந்தான். கஞ்சியை குடிச்சிட்டு போ. டேய், அங்க என்னடா பண்ற? இறங்கு. டேய், பாத்துடா. என்ன அழுதுட்டே வரானுங்கம்மா, எல்லாம் அழுதுட்டே வரானுங்கம்மா. இவனுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் காதுல விழுமோ தெரியல. சொல்லல. ஏய் சொல்லல, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு பாரு. எந்திரி, ஏந்துடா. சட்டியை கொண்டாப்பா. இருடே, ஏன் குழந்தை போட்டு அடிக்கிற? ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்பா? தின்றா. நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா? வாடா ராஜா, வா. நீ வா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். வாடா. ஏன் வேலையை போச்சு வெளியே போட்டு அடிக்கிறது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்டா கண்ணா இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற? வெறும் சாப்பாடு சாப்பிட பிடிக்கலப்பா. அப்பாவுக்கு இப்போ வேலை இல்லைப்பா. வந்ததும் கறி வாங்கி தரேன். ம், கறி இல்லைப்பா, கூட்டமாக அழுவதை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஊருக்குள்ள சாவு எதுவும் விடலை. அப்பனுக்கும் வருமானம் இல்லை, பிள்ளைகளும் சரியாக சாப்பிடல. அப்போ தான் கொலை பண்ணான். இந்த மாதிரி கடை பக்கம் இனிமே வராத, இதான் கடைசி. போ போ. போனோடனே சாப்பிட்டு படுத்துரு, சரியா? அப்பா அங்க பாரு. ஐயோ, யாரு? நாய்க்கரே, நாய்க்கரே, யாராவது வாங்க. நாய்க்கர் வலிப்பது விழுந்து கிடக்காரு. யாராவது வாங்க. நாய்க்கர் வலிப்பது விழுந்து கிடக்காரு. யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. நாய்க்கர் வலிப்பது விழுந்து கிடக்காரு.
சீக்கிரம் வாங்க சீக்கிரம் நல்ல வேலைக்கு அடி கிடி எதுவும் பண்ணல நாகரா தூக்குப்பா தூக்குப்பா ஆமா தலையை தாங்கி பிடி ஐயோ தலையை அடிபட்டு ரத்தம் கொடுத்து பாரு துணி வை அவன் துணி வச்சு பிடிச்சிக்கோ அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 பேரை வெவ்வேறு இடத்துல கொன்னான். வேலையை ஊரில் ஒரு பையன் பார்த்துட்டான். ஊரில் இளவட்ட பசங்கள்லாம் கூடி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்து சுடலை ஒவ்வொருத்தனையாக கொண்டுகிட்டே இருந்தான். மக்களுக்கு ஏன்னே புரியலை. பயந்து போய் குறி கேட்டதும் வெட்டியாங்குடும்பத்தை உசுரோடு எரிச்சது தான் காரணம்னு குறி சொன்னதும் ஊரே பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறி 3 கிலோமீட்டர் அந்தாண்ட போயிடுச்சு. கிராமமே காலியாகி சுடுகாடாக மாறிடுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் சுடலையை ஹைதராபாத்தில் பார்த்ததா ஊருக்குள்ளே ஒருத்தன் சொன்னான். அப்போ தான் தெரியும் சுடலை இன்னும் உசுரோடு தான் இருக்கான்னு. போலீஸ்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? சுடலை குடும்பத்தை எரிச்சதை பற்றி மட்டும் கொஞ்ச நாள் கேஸ் நடந்துச்சு. என்னடா ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன தெரிஞ்சது? டைனோசர். நான் இப்போ ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அது எங்கே இருக்குன்னு சொல்லு. ஓகே. யாருங்க? சாரி சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நீ சுடலையை சின்ன வயசில் மட்டும்தான் பார்த்தேன்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினது அவனோட இப்போ இருக்கிற ஃபோட்டோ. அவன் தான் இவன்னு உனக்கு எப்படி தெரியும்? சாரி சார் போன வருஷம் நாங்கள் ஃபேமிலியோட ஹைதராபாத் ஒண்டர்லா போயிருந்தோம்.
அங்கே தான் சார் திடீர்னு ஒரு செக்யூரிட்டி எங்கள் அப்பா அடையாளம் கண்டுபிடிச்சி வந்து பேசலாம். அப்பா மாறிடு கொண்டாவில் டீ கடை வச்சுருந்தாரு. ஊரில் எல்லாரும் சுடலை செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. சுடலை என்ன சாகலைன்னு போய் சொல்லுன்னு சொன்னான். நாங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே வந்துட்டோம். அதனால தான் சார் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது சுடலைன்னு தெரிஞ்சுது. ஏங்க 10 நாள் ஆச்சுங்க கால் பண்ணி. மிஷின் ஓடலன்னு எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணோம். எவனுமே வரமாட்டான். எப்போ தான் வருவீங்க? மேனேஜர்கிட்ட இவர் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ரைட்ல எப்போ தாங்க வருவீங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ரமேஷ் இங்கே தொடர்ந்தாரு பாத்தியா? ஆமாப்பா, இப்படி தான் போனார். ஏன்பா உன்னை தேடி ஒருத்தர் வந்தாருப்பா. ஃபோனில் உன் ஃபோட்டோ காமிச்சாரு. உள்ளே அனுப்பியிருக்கேன். சிட்டில எத்தனை பேரை கொன்ன சொல்றா? உன் மொத்த கதை எங்களுக்கு தெரியும். யார் யாரை கொன்ன? இன்னைக்கு நைட்டு தான் நீ வாழ போற கடைசி நாள். சொல்றா. என்னடா மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன்னு அவன் தானடா கண்டுபிடிச்சான். இப்ப ஏன் அவன் கம்முன்னு நிக்கிறான்? அவன் ஏதா பேசினானான்னு பாத்தீங்களா? அவனை என்ன கொலை சொல்லுங்க பார்க்கலாம். சிவா என்னடா யோசிக்கிற? போலீஸ் எல்லாம் போக வேணாம். இவெல்லாம் மனுஷனே இல்ல. இப்பவே இங்கே போடுறான். போடு போடு ஷூட்.
அவன் சுடலை இல்லை, அவனோட தம்பி. தம்பியே இப்படி இருக்கான்னா சுடலை எப்படா இருப்பான்? வாட்ஸ்அப்பில் வீடியோ பரப்புனப்பவே சுடலையும் நானும் உனக்காக வெயிட் பண்ணோம்டா. டெய்லி 9 மணிக்கு சுடலை என்னை தேடி வருவான். இன்னைக்கும் வந்திருப்பான். நான் காணும்னு விசாரிப்பான். நீ என் ஃபோட்டோவை காட்டி என்னை பற்றி விசாரிச்சது இந்நேரம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். வருவான்டா அவன். 13 வயசுக்கு அப்புறம் என் அண்ணன் வேற எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறியா? ஊரை விட்டு வந்தவன் சும்மா இல்லை. நெல்லூரில் 2012 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கோச் ஒன்று 10 எரிஞ்சு 45 பேர் கருகி செத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஆக்சிடென்ட் இல்லை, என் அண்ணன் பண்ணது. அடுத்த வருஷம் ஹைதராபாத் பஸ் ஒன்று டீசல் டேங்க் வெடிச்சு 37 பேர் செத்தது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சித்தூர் கேஸ் பைப்லைன் லீக் ஆகி ஜனங்க எரிஞ்சு போனது. இது எல்லாமே ஏன் அண்ணன் பண்ணதுடா. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் கூட்டமாக அழுவுறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காண்டா. ஹலோ, சிவா கிட்ட போன குர்ரா. சிவா தெனே. ஹலோ. ஏய் சிவா, நீ அவனுக்கு பண்ணல? இல்லை, ஒன்றும் பண்ணல. நல்லதா போச்சு. நீ உடனே அமீர்பேட் ஜங்ஷனுக்கு வா. ஏன்? டேய், முதல்ல நீ டிவி ஆன் பண்ணி ஏதாவது நியூஸ் சேனல் பாரு. இங்கே டிவி இல்லை. என்ன விஷயம்? நீ ஒருத்தனை பிடிச்சல்ல? இன்று இரவு 10 மணிக்கு நமது சன் நியூஸ் ஆபீஸுக்கு ஒரு மர்மமான வீடியோ வந்தது. அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எந்த கொலையில இருந்து சொல்றது? உங்கள பல பேரை நான் ஏற்கனவே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிட்டில உங்க குடும்பத்திலேயோ உங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ மர்மமான முறையில் செத்து அதை நீங்க பார்த்து வாய் விட்டு ஓன்னு கதறி அழுதுருந்தீங்களே, ஆனா அப்ப கண்டிப்பா நான் உங்களை பார்த்துருக்கேன். ஜனத்தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல கவர்மெண்ட், பூகம்பம், டீ சுனாமி அதோட எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. இது வரைக்கும் என் நிழல் கூட யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரே ஒருத்தன் என் பேரு, என் ஊரு, நான் 12 வயசுல பண்ண கொலையில இருந்து போன வாரம் பண்ண கொலை வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டான். என் தம்பியை பிடிச்சிட்டான். அவன் என் தம்பியை வெளியே விடணும். விடலைன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரிட்ஜை பாருங்க. மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் வேலை ஆரம்பிக்கும் போதே நான் வேலையில சேர்ந்துட்டேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பில்லர் வைக்கும் போதும் பில்லருக்கு ஒரு ஆளை கொண்டு உள்ள வச்சிருக்கேன். 23 பில்லர், 23 பேர். உங்க வீட்டுல யாராவது காணாம போயிருந்தா இந்த பில்லருக்குள்ள இருக்க சான்ஸ் இருக்கு. பேரு டீட்டெயில் பின்னால வருது. மெட்ரோ ட்ரெயின் ஓபன் பண்ண அன்னைக்கு தான் அதை வெளியே விடணும்னு இருந்தேன். ஒரே சந்தோஷமா இருக்கும்போது இதை காட்டி கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா, இப்படி எல்லாரும் விதவிதமா ஓலமிட்டு அழுகிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சோம். ஒருத்தனால எங்க சந்தோஷம் பாதியில நிக்குது. அவன் என் தம்பியை இப்ப வெளியே விடணும். விடலனா இந்த ஊரே சுடுகாடாகும்டா. இந்த ஊரே சுடுகாடாகும். கொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியல் விவரம்: 17 சுரேஷ், 37 தேவிப்பிரியா, 56 கிருஷ்ணன், 85 மணிலா, 130 பாஸ்கர் ராஜா, 171
உங்களை அள வச்சவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். நீங்க அலுவலகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டிவியில என் தம்பிய வெளியில வேணும்னு சொன்னான்ல, அந்த தம்பி இவனா. இவனை பிடிச்சது நான் தான். இவனை விட்டா மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜில் பதிச்ச 23 பேர் மட்டும் இல்ல, பிறந்ததுல இருந்து இவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இவன் என்ன பண்ணலாம்? அடுத்தவங்க அலுவலகத்தை பார்த்து சிரிக்கிற மிருகம் தானேடா நீ. இப்ப சிரிடா. உன் தம்பி அலுவலால சிரி. இவனை விடாதல. என்ன கொன்னு பாடுறா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவான். ஏண்டா இவனை கொன்னோன்னு இப்ப எங்க அண்ணன் அழுவுறதை விட உன்னை 100 மடங்கு அள வைப்பான். யார் யார் அழ வைக்கிறாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம். நமக்கு இது நிஜமாவே ஒரு குரூஷியல் டைம் தான். பீப்புள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் சிட்டியில் பெரிய த்ரெட்டாக இருந்தது. என்ன நடந்திருக்கும்னு நேற்று நைட் தான் நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா அந்த பிரிட்ஜில் புதைக்கப்பட்டவங்க இல்லாமல் இன்னும் நிறைய விக்டிம்ஸ் இருக்கலாம்னு நாம் சஸ்பெக்ட் பண்ணுறோம். சீக்கிரமாக அவனை பிடிச்சாதான் பப்ளிக் பேனிக் ஆகாமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் முகம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருட்டிலேருந்து பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு நமக்கு தெரியணும். இல்லைனா பப்ளிக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை போயிடும். அதனால் அவங்க 2 பேரையுமே நம்ம பிடிச்சாகணும். நீ சொல்கிற டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ஹீ இஸ் எக்ஸிபிட்டிங் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர், SPD சொல்லுவாங்க. மற்றவங்க அழுகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. மென்டல் இல்னஸ் ரிசர்ச் படி இது எல்லா மனுஷங்களுக்குமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பஸ்ஸில் போகும்போது ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருந்தா நம்மலாம் எட்டி பார்ப்போம். ஒருவேளை அந்த ஆக்சிடெண்ட்டில் யாருக்கும் எதுவும் ஆகலைன்னா நம்ம ஆழ் மனசு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். அதே அந்த ஆக்சிடெண்ட்டில் யாராவது செத்து இருக்கணும், அதை பார்த்து நம்ம அப்படின்னு வருத்தப்படணும். அதை தான் நம்ம மைண்ட் விரும்பும். சாதாரணமாக நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு 4% இந்த மாதிரி சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும். லாஸ்ட் இயர் கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு ரிசர்ச்சில் இந்த 4% 6% அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் குறையும் போது இவனை மாதிரி ஆளுங்க உருவாவாங்க. இஸ் டேஞ்சரஸ். ஹலோ ஹலோ சிவா, சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத். உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும். சுடலை பற்றின விஷயம். ப்ளீஸ் சிட் டவுன். ஹோப் யூ ரிமெம்பர் மீ. என் பையனை லாஸ்ட் மந்த் 16th கிட்னாப்பர் ஆசை தம்பி கிட்ட இருந்து நீங்கள் தான் கொண்டு வந்து சேர்த்தீங்க. அஃப்கோர்ஸ் சார். சுடலை கேஸை நீங்கள் தான் அன்அஃபிஷியலாக டீல் பண்ணுறீங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். என்னோட சோர்ஸ் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களை உடனே மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். என்னோட ஹையர் ஆஃபீஸருக்கு இன்னைக்கு சில விஷயம் சுடலை பற்றி தெரிய வந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்சா எதா ஹெல்ப்பாக இருக்கலாம். சுடலையோட சைல்டுஹுட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனும் அவன் தம்பியும் இன்னும் என்னென்ன பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அவனோட அடுத்த பிளானாக சிட்டியில் உள்ள ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் குறி வச்சிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸை ஏதோ ஒன்று பண்ண போகிறான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் சுடலையோட கோவம் இப்போ உங்கள் மேலே திரும்பி இருக்கு.
அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தை நிறுத்தி வச்சிருக்கான். போலீஸ் ஒரு பக்கம் அவனை ரீச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அவனை ரீச் பண்ணா அவனை உயிரோட பிடிக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஒருத்தனுக்கு தான் அது எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியும். சரியான நேரத்தில் அவன் தம்பியை போட்டேன். இப்போ அவன் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக உன் பக்கம் இருக்கும். ஆனால் என்ன, இப்போ அவன் ஏற்கனவே போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவானா இல்லை ஒன்றை தேடி வருவானான்னு தெரில. எப்படி இருந்தாலும் அவன் பிளான் பண்ணதை பண்ணாமல் விட மாட்டான். அதுக்குள்ளே அவனை பிடிக்கணும். ஹாய், என் ஃப்ரெண்டு வீடு ஃப்ரீயாக இருக்கு. நான் கீ வாங்கி வச்சிருக்கேன். ஸ்விம்மிங் பூல் இருக்கு. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியாண்ணா? அதான், would you like to have a nice drink? One second. Bridge worker name listed. Complete list. Okay. Name list மட்டும் எடு. என்ன சொன்னேம்மா? அதான், என் ஃப்ரெண்டு வீட்டு கீ, ஸ்விம்மிங் பூல், நைஸ் ட்ரிங்க். யாருக்கும் தெரிய வேணாம். யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாமல் 4 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணு. ஏதோ சொன்னியம்மா? என்ன ஐடியா? எந்த ஐடியாவும் இல்லை. நீ ஆணியே புடுங்க வேணாம். போன வை. இவங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான். இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். ஏய், 4 காப்பி எடு. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னடா வீட்டுக்கே வர மாட்டேங்கிற? ஆஃபீஸ்லேயே தங்கிட்டியா? கொஞ்சம் வேலை அதிகமா, முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் தூங்குங்க. சரி, சீக்கிரம் வந்துரு. சுற்றி எல்லா வீட்லையும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. தனியாக இருக்க பயமா இருக்கு. சீக்கிரம் வா. சரிம்மா. சுத்தி எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு, எங்க வீட்ல மட்டும் இல்ல. ஹலோம்மா. என்னப்பா? இப்போ என்ன சொன்னீங்க? பக்கத்துல எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் இல்ல. அதான் ஒரு மாதிரியா இருந்தது. சீக்கிரமான்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னீங்க? வீட்ல யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சரிம்மா, நான் வந்துடுறேன். சரி. ஹலோ, கேசவா. தலைப்புச் செய்திகள். டிரைவர் கேசவனுக்கு சரமாரியான கத்தி குத்து. ஹலோ, யாரு? கேசவன் எங்க? ஹலோ, கேசவன் எங்க? என்னாச்சுடா? நீ சொல்றா. ஹலோம்மா. அம்மா, அம்மா இன்னும் சாகலடா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியா தனியா ஒரு வீடு கட்டுவீங்க? உங்க அம்மா கத்துனா கூட யாருக்கும் கேட்காது. குத்துக்கு மட்டும்தான் கத்த முடியும், சத்தம் போட முடியும். அதுக்கப்புறம் குத்துற சத்தம் மட்டும்தானே கேட்கும். உன்னை சுமந்த வயிற்றுல சரக் சரக் சரக்னு சொல்லுவா பாரு. சத்தம் கேட்குறியா? வேணாம். கொஞ்சம் யாரோ வர மாதிரி இருக்கு. யாரு? அம்மா, இங்க இருக்கேன்டா. கரண்ட் இல்ல. பேக் அப்படி போடாதன்னு எவ்வளவு வாட்டி சொல்றது? ஓ, நம்ம தம்பியா? பிள்ளை நல்லா விளையாட்டு சொட்டோட வந்திருக்கா. இப்ப வெட்டினு வச்சுக்கைய. நீ வர்றதுக்குள்ள அம்மாவையும் தம்பியையும் கொண்டு பாடியை மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். உங்களை ஒன்றும் பண்ணாத. ஏய், ஏன்பா என்ன தடுக்கிற? நீ தடுத்தா நான் விட்டுருவேனா? அப்போ ஒன்று பண்ணு, என்கிட்ட கெஞ்சிரா, அவங்கள விட்டுறேன். ப்ளீஸ்.
2000 பேருக்கு முன்னாடி என் தம்பியை கொண்டுட்டு இப்ப காதும் காது வச்ச மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ். நீ வரும்போது உன் வீடு தெருவெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். நீ அழுகிறத அந்த கூட்டத்தில் ஒருத்தனா நான் பார்ப்பேன். அம்மா தம்பி. டேய் ஹலோ டேய். நர்ஸ் அம்மா எங்க? சார் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். அம்மா கொஞ்சம் இருங்க, நான் டாக்டரை கூப்பிடுறேன். அம்மாக்கு என்னாச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் பாருங்க, நான் போய் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நர்ஸ் சிவா அம்மா எங்கடா? அம்மா எங்க? தண்ணிக்கான இருக்குதேப்பா. அம்மா இங்க இருந்து ஃபோன் வந்ததேம்மா. நான் ஃபோன் பண்ணலையே. வேணும்னு கேட்டாங்களே. மேடம் கால் டாக்ஸி. நான் புக் பண்ணுங்க. மேடம் பீஸா. பீட்சாவா? மேடம் மெடிசின். மேடம் பிரியாணி. மா காய்கறிமா. மேடம் எமர்ஜென்சி கால்.
அந்த அவசரத்துலேயும் நீ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணனால தான் இவங்களை காப்பாற்ற முடிஞ்சது. மெதுவா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நமக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போகாதடான்னு. இப்ப பாத்தியா? இப்பதான் அவனே கான்சியஸ் ஆயிருக்கான். விடுமா வினய். அவனுக்கு என்ன ஆச்சு? நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? இவங்களோட கொஞ்சம் பேசணும். பாத்தீங்களா, நமக்கு ஒன்றும் ஆகலைன்னு உடனே அப்படியே விட்டுடுவோம், மறுபடியும் ஏதாவது ஆரம்பிச்சிருவோம். ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். சரிப்பா, நீ இன்னும் எதாவது பேசினா டென்ஷன் ஆகிட்டே இருப்பா. வா வா போகலாம். வினய், நீ என்ன பேசணும் சீக்கிரம் பேசிட்டு வெளில வா. ஓகே அங்கிள். அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அநேகமாக பார்ட்டி காலின்னு நினைக்கிறேன். இல்லை, அவன் சத்திருக்க மாட்டான். அவன் சாகக்கூடாதுன்னு தான் ரிஸ்க் இல்லாத இடமா பார்த்து ஷூட் பண்ண. அவனை உயிரோடு பிடிச்சாகணும். போலீஸ் என்ன ஏதாவது? நீ கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் விசாரிக்கணுமா? சிபிஐயும் போலீஸும் செம்ம காண்டில் இருக்காங்க. நம்ம ஐபி ஆஃபீஸர் மேத்யூ எனக்கே 100 வாட்டி கால் பண்ணான்டா. நீ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் காலிடி. வினய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. நான் அவனை ஷூட் பண்ண பிரிட்ஜு கீழே வாட்டர் எந்த ஏரியாவில் ஃப்ளோ ஆகுதுன்னு டீட்டெயில்ஸ் மேப் வேணும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு கம்ப்யூட்டர் வேணும். டேய் இருடா, உயிர் பழிச்சு இப்போ தான் கண் முடிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி அவன் உயிரோடு இருந்தாலும் உன்னோட அவனுக்கு தான் டேமேஜ் ஜாஸ்தி. ஸோ நம்மளுக்கு டைம் இருக்கு. நீ ரெஸ்ட் எடு, ஓகேவா? உன்னை பார்க்க இன்னொரு ரெஸ்ட் வந்திருக்காங்க, அமுச்சு விட்றேன். பாய். டே வினய், டேக் கேர். வினய், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹாய். I'm so happy. Congrats. அடிபட்டு கிடக்கிறேன். ஹாப்பி, கங்க்ராட்ஸ். நீ கான்ஷியஸ் ஸ்டேட்க்கு வந்ததுக்கு ஹாப்பி. உடம்புல கம்பி குத்தியும் எந்த ஆர்கனுக்கும் டேமேஜ் இல்லை, அதுக்கு கங்க்ராட்ஸ். யூ நோ ஐம் a medical student, no? ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்த்தியா? எதுக்கு பார்க்கணும்? நீ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருந்தபோது நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன். நீ பார்த்துக்கிட்டியா? ஓவரா சீன் போடாத. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? வெயிட்டிங். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸோட ஒரு கம்ப்யூட்டர் வேணும். வெரி அர்ஜென்ட். உடம்புல கம்பி குத்தியும் நீ எல்லாம் அடங்க மாட்ட இல்ல? என்ன பண்ற? என்ன பண்ற? தள்ளிப்படு. 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 நம்ம லவ்க்கு எங்க வீட்ல பர்மிஷன் வாங்கிட்டேன். லவ்வா? ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ற ஐடியா. சரி, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்க? நீ இப்படிதான் சொல்வ, அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு, சண்டே ஆயிடுச்சுன்னு வந்து நிப்பேன்னு சீரியஸா எடுத்துக்கல. என்னது? சும்மா சொன்னேன். தூங்குப்பா. சார், நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் மேலே ஆக்ஷன் எடுங்க. என்ன சென்டென்ஸ்னாலும் ஏற்றுக்கிறேன். பட் கிவ் மீ 5 days. 5 days? எதுக்கு? நான் அந்த சுடலையை பிடிக்கணும். இம்பாசிபிள். நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் உன்னை ஐபி என்கொயரி பண்ணணும். சார், கிவ் மீ 2 days சார். 2 நாள் அவனை பிடிச்சதும் என் மேலே எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுங்க. அவனும் உயிரோடு தான் இருக்கான். அவன் உடம்பு சரியாகிறதுக்கு முன்னால் அவன் பிடிச்சி ஆகணும். ஏன்னா அவன் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கான் சார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், போலீஸ் பார்த்துக்குவாங்க. டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். டாக்டர் கிட்ட பேசிட்டு வி வில் கம் லேட்டர். சார் 1 minute சார். நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இது பண்ணேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவன் வெளியே இருக்க ஒவ்வொரு மணி நேரம் யாருக்காவது ஆபத்து. ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதில் 2 நாள் வேணாம், 2 hours கொடுங்க சார். இப்போ மணி 8. 10 மணிக்குள்ளே அவனை பிடிக்கிறேன். 2 hours பிடிக்க முடியுமா? மண்டேல ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன் சார், கொடுத்து பார்ப்போம். ஓகே, next 2 hours yours. Catch him. தேங்க்யூ சார். டேய், அந்த கபர்டில் இருக்கிற டிவைஸ் எல்லாம் பேக் பண்ணு. ஃபாஸ்ட். இந்த ஹாஸ்பிட்டல் 11th floorல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம அங்கே போயிடலாம் சார். ஓகேடா, 11th floor தானே? வரேன்.
சாதர்காட் பிரிட்ஜ். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. தோபி கல்லி, சங்கர் நகர் காலனி, நிம்போலியாட்டா, மலக்பேட், இந்த 4 ஏரியாவில் ஏதாவது வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலில் அவங்கள மிரட்டி தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும். ஹாஸ்பிட்டல் அவனுக்குள்ள சேஃப் இல்லை. ஸோ அது கண்டிப்பாக ஒரு வீடாக தான் இருக்கணும். ஏதாவது வண்டியில் ஏறி அந்த ஏரியா விட்டு வேற எங்கேயா ஓடி போயிருக்கலாம்ல? கரெக்ட். புல்லட் அவன் மேலே படலைன்னா அதான் செஞ்சுருப்பான். ஆனால் புல்லட் ஊண்டோட அவன் ஸ்விம் பண்ணதுலேயே நிறைய எனர்ஜி ட்ரெயினாக இருக்கும். பிளட் லாஸ் வேறு. இம்மீடியட்டாக அவனுக்கு ஒரு சேஃபான பிளேஸும் ட்ரீட்மெண்ட்டும் தேவை. அதுதான் அவன் பண்ணியிருக்கான். போலீஸை யூஸ் பண்ணக்கூடாது, அவனை தேடவோ விசாரிக்கவோ கூடாது. இப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணால் அவனை கப்பு நம்பிக்கலாம். என்னடா பண்ற? பீப்புள் மீட்டர். இந்த நிமிஷம் சிட்டியில் எந்த டிவி ப்ரோக்ராம் அதிகம் பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். எஸ், அவன் எந்த வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக டிவி சீரியல் பார்க்க சான்ஸ் இல்லை. அவன் பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், இல்லை அட்லீஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒருத்தராவது இந்த டிவி சீரியல் பார்க்க சான்ஸ் இருக்குது. அவன் ஏரியாவில் இப்போ சீரியல் பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ் வச்சு தான் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போகிறான். டேய், உன் ஷர்ட் கொடு. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சீரியல்லேருந்து சில கேள்விகள் கேட்க போகிறோம். கரெக்டாக ஆன்சர் பண்ணுற 40 பெண்களுக்கு 25,000 மதிப்புள்ள போத்தி சாமுத்திரிகா பட்டுப்புடவை வழங்கப்படும். 20 பெண்களுக்கு சாம்சங் 19-inch ஃபிளாட் டிவி வழங்கப்படும். Now for the lucky lady, the first prize மாருதி ஸ்விஃப்ட் கார் வழங்கப்படும். இன்ட்ரெஸ்டட் வியூவர்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ரெடியா இருங்க, இந்த போட்டி பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ லேடிஸ், ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் மறுபடியும் சந்திப்போம். ஸ்டே டியூன். வினய், சேனல்காரங்க நம்ம போட்ட டிவி ஸ்க்ரோலிங் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்படிஷனே நடக்கலைன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கூடாது. நீ நேராக சேனலுக்கு போ. அவங்க கிட்ட இங்கே என்ன சுச்சுவேஷனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, கோ. சரிடா. ஷிவா, இட்ஸ் அன்பிலீவபிள். ஒவ்வொரு சீட்டுக்கும் 4-5 காலர்ஸ் இருக்காங்க. ஹலோ 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 வெயிட். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், போட்டின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் நாடகத்தை கட் பண்ணிட்டீங்க. வெளியே போயிட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டலையே. கரெக்ட், அதான் போட்டி. உங்க தெருவில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கலாம். அவனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த போட்டி. ஃபர்ஸ்ட் கேள்வி தான் கேட்பேன். நீங்க இப்ப போட்டிங்கிறீங்க. கேள்வியா போட்டியா? தெளிவா சொல்லுப்பா. டேய், இந்த அம்மா ரொம்ப பேசுது. காலை கட் பண்ணு. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நடுவில் உங்கள் ஃபோன் கட் ஆச்சுன்னா நாங்கள் தான் கட் பண்ணோன்னு அர்த்தம். மறுபடியும் நாங்களே கால் பண்ணுவோம். ரெடியாக இருங்க. இப்போ போட்டி ஆரம்பிக்க போகுது. அடுத்த 20 நிமிஷத்தில் போட்டி முடிஞ்சிடும். நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். கேட்குறீங்களா? கேக்குறோம். உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு வீடாக போய் பெல் அடித்து 2 கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோச்சிட்டு வந்துட்டான், உங்கள் வீட்டுக்கு வந்தானா? செகண்ட் கொஸ்டின், அவங்க காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப மெதுவாக, 2 குண்டு எடுத்தாச்சா, உயிருக்கு ஆபத்திலேயே, அவங்க என்ன சொன்னாலும் பதில் சொல்லாமல் வந்துருங்க. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரொம்ப சிம்பிள் ரவுண்ட். கலந்துக்கிற எல்லாருக்கும் சர்வலட்சணம் பொருந்திய பட்டு, சாமுத்திரிகா பட்டு. உங்கள் ஸ்ட்ரீட் முடிஞ்சதும் இதே நம்பருக்கு ரீடைல் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணு. சிவா, என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? லேடிஸ், ஜஸ்ட் லேடிஸ், இன்னசென்ட் உமன். பொம்பளைங்களை வச்சார ஸ்பை பண்ணுவாங்களா? சார், நம்ம பொம்பளைங்களை பற்றி உங்களுக்கு தெரியல. நீங்கள் ட்ரைனிங் எடுத்தால் தான் ஸ்பை. அவங்கெல்லாம் பிறக்கும் போதே ஸ்பை. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருக்கிறவன் முதுக பார்க்குறான்னா இடுப்பை பார்க்குறான்னு திரும்பாமலே கண்டுபிடிச்சிருவாங்க. புருஷன் யாருக்காவது வாட்ஸ்அப் அனுப்புனா ஃபோனை பார்க்காம அவன் முகத்தை பார்த்து அஃபிஷியலாக அன்அஃபிஷியலான்னு சொல்லிடுவாங்க. ஆண்டனா, ரேடார், சென்சர் எல்லாமே கண்ணிலே வச்சுருப்பாங்க. அவங்க கிரவுண்டில் அவங்களுக்கு எந்த ஆபத்து வராது, பயப்படாதீங்க.
கொண்டு எடுத்தாச்சா? அப்படிலாம் யாரும் இல்ல. என்னன்னு புரியல. தெரியாதுமா. சுத்த நான்சென்ஸ். என்ன குண்டு? ஒண்ணும் புரியலையே. லூசாமா நீ? சிவா ஆல்மோஸ்ட் எல்லா கால்ஸும் வந்துச்சு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? லூசான்னு கேக்குறாங்க சார். புடவை எப்ப கிடைக்கும்? அடிக்க வராங்க சார். ஓகே வெயிட். இப்போ நீங்க கேட்ட வீட்லல திட்டுறது என்ன குண்டு? ஒன்றும் புரியல. இந்த மாதிரி பதில் இல்லாம உங்களில் யாருக்காவது வேற பதில் சொன்னாங்களா எந்த வீட்லயாவது? ஹலோ ஹலோ சார், சொல்லுங்கம்மா. என் பேர் வனஜா. சொல்லுங்க. எங்க வீட்ல இருந்து 10 வீடு தள்ளி நீங்க சொன்ன மாதிரி கேட்டேன். ஏற்கனவே தெரிஞ்ச வீடு தான். அவங்க அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஆனாங்க. உனக்கு எப்படி தெரியும்? இங்க வராத, ஓடி போயிருன்னு சொன்னாங்க. மது, மற்ற கால்ஸ் மியூட் பண்ணு. அவங்களுக்கு கேட்கக்கூடாது. வீட்டு நம்பர் சொல்ல முடியுமா? எங்க வீட்டு நம்பரா சார்? இல்ல, அவங்க வீட்டு நம்பர். 21 சார். காம்பவுண்டர் சுரேஷ் வீடு. சார், எனக்கு பட்டு புடவையா டிவியா சார்? டிவி தாம்மா. நாங்கள் அடுத்த ரவுண்டுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஓகே சார், ஓகே சார். டேய், இங்கே இருக்கிற டிவைஸில் எடுத்து கீழே இருக்கிற ஆம்புலன்ஸை செட் பண்ணு. நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அந்த வீடு 10 பேர் கொண்ட ஃபேமிலி. 4 நாளாக எல்லாரும் மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எதுவுமே லாஸ்ட் 4 days லாகின் ஆகலை. யாரும் வேலைக்கும் போகல. அந்த வீட்டில் சுரேஷ்னு 46-year-old ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டர். 1 செகண்ட். இப்போ சேட்டலைட் தெர்மோகிராஃபியில் அந்த வீட்டை பார்ப்போம். மேலே 5 பேர், கீழே 5 பேருன்னு ஒரு ஃபேமிலியை 2ஆக பிரித்து வச்சுருக்கான். பாம்பு இங்கே தான் சார் இருக்கு. மது, அவன் இருக்கிற ஸ்ட்ரீட்ல எத்தனை பேர் கால் பண்ணாங்க? லக்கிலி 7 காலர்ஸ். அது போதும். அவங்களுக்கு மட்டும் கால் பண்ணு. உங்க பேர் எல்லாம் சொல்லுங்கம்மா. சுமதி மோகன், வனஜா பொன்குமார், அகிலா நாச்சிமுத்து சார், பத்மா, சந்தியா கிருஷ்ணமூர்த்தி, ஃபாத்திமா, கோமலா சார். சிவா, கோமலா அவனோட பக்கத்து வீட்லயே இருக்காங்க. குட். இப்போ உங்க எல்லாருக்கும் தனித்தனியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்மா. பத்மா சார், உங்க வீட்ல இருந்து வெளியே வந்து ரைட் சைடு 4வது வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தை விட்டு நில்லுங்க. ஓகே சார். சார், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி 2 டீம் ரெடியாக இருக்க சொல்லுங்க. நமக்கு எப்போ வேணால் தேவைப்படும். நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். ஹலோ சந்தியா. சார், சொல்லுங்க சார். உங்கள் வீட்டில் இருந்து வெளில வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 6 வீடு தள்ளி ஒரு மொபைல் அயன் வண்டி இருக்கு. அது பக்கத்தில் வாங்க. வரேன் சார். நானும் வரட்டா? நீ இங்கே இரு. நீங்கள் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே லேடிஸ், இது வரைக்கும் தனித்தனியாக உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ எல்லார்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேச போகிறேன். எல்லாருக்கும் கேட்குது இல்லை? கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது சார். குட். உங்ககிட்ட இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ ஒரு வீட்டை சுற்றி வெவ்வேறு இடத்துல இருக்கீங்க. இது ஒரு டிவி ப்ரோக்ராம் இல்லை. இது ஒரு போலீஸ் ஆப்ரேஷன். போலீஸ் ஆபரேஷன்? உங்கள் தெருவில் நீங்கள் தினமும் பார்க்குற இந்த வீட்டில் ஒரு பெரிய கொலைகாரன் இருக்கான். இந்த வீட்டில் இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்து. போலீஸால் அவங்கள காப்பாற்ற முடியும். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்தால் கூட இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொண்டுடுவான். நாங்கள் சொல்கிறபடி செஞ்சால் உங்களால் அவங்கள காப்பாற்ற முடியும்.
என்ன சார் போட்டின்னு கூட்டிட்டு வந்துட்டு கொலகாரங்கிட்ட இப்படி மாட்டி விடுறீங்களே சார் எனக்கு பாத்ரூமே வருது சார். என்னங்க அப்ப இந்த காரு டிவி பட்டுப்புடவை எல்லாம் பொய்யா? நாளைக்கு காலையில் எல்லா நியூஸ் பேப்பரில் டிவி சேனலில் நீங்கள் தான் ஹெட்லைன் நியூஸ். பயமா இருக்கு சார். உங்கள் தெருவில் ஒரு ஃபேமிலியை காப்பாற்ற நீங்கள் யோசிக்கலாமா மிஸ்ஸஸ் சந்தியா கிருஷ்ணமூர்த்தி? சார் உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் என்சிசி லீடராக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது. உங்களுக்கு தைரியம் இல்லையா? பொண்ணாக இருக்கிறது வீக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், நான் ரெடி. நான் என்சிசி ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, கள்ளக்குறிச்சி பொண்ணு. சார் நானும் ரெடி சார். நெல்லூர் பொண்ணு கெத்து சார். என்ன பண்ண சொல்லுங்க. ஹலோ, விஜயவாடா மட்டும் என்ன சொம்பையா? நானும் ரெடி. मैं चेन्नई की हूँ, मैं भी रेडी हूँ. நானும் ரெடி சார். குட். மிஸ்ஸஸ் கோமலா, நீங்கள் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இல்லை? ஆமா சார். உங்கள் வீட்டில் ஸ்பீக்கர் இருக்கா? இருக்கு சார். ஓகே தானே? என்ன ஓகே? 2 hours சொன்ன, மொத்தம் 2 hours 40 minutes ஆச்சு. சார், நம்ம என்ன ராக்கெட்டை சார் அனுப்புகிறோம் ஆக்யூரேட்டாக செய்ய? இதுவே பெருசு சார். வாட் எவர், நாளைக்கு உண்மையில என்கொயரி ஆரம்பிக்குது. என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுல நீங்கள் 2 பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க சார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. கிட்ட வாங்க. 6 மாதமாக ஐபியில் இந்த மாதிரி ஏன் பண்ணேன்னு என் மேலே ஆக்ஷன் எடுத்தா, 6 மாதமாக நீங்கள் ஏன் இதை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னு உங்கள் மேலேயும் தான் என்கொயரி வரும். இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் வர டைம். பக்த வச்சுருங்க சார், உங்கள் ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கார். இப்போ உங்கள் மேலே என்கொயரி வந்தால் ப்ரமோஷன் அவருக்கு போய்டும். ப்ரமோஷன் ஆகாமல் ரிட்டையர் ஆனால் பென்ஷனும் குறையும். மொத்தமாக லைஃப் டைமில் 1,40,00,000 36,000 உங்களுக்கு லாஸ். இப்போ என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுனால. கரெக்ட் சார், வாட் இஸ் சேயிங் இஸ் டேய் சார் யோசிக்கிறாரு, நீ வெளில போய் டோர் க்ளோஸ் பண்ணு. ஓகே. இதுக்கு ஒரு வழி இருக்குது சார். இது எல்லாமே உங்களோட ஆப்ரேஷன், உங்களோட பிளான்னு சொல்கிறீங்க. 6 மாதமாக க்ரைம் ரேட் குறைஞ்சது, அந்த வாட்ஸ்அப் வீடியோ, அந்த கிராமத்துக்கு போனது, அவன் தம்பியை கொன்னது, இப்போ இவனை பிடிச்சது, இது எல்லாமே உங்களோட சீக்ரெட் மிஷன். உங்கள் ஆர்டர் படி நான் செஞ்சேன். உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன். எல்லா மேகசினில் உங்கள் பற்றி ஆர்டிக்கல், டிவியில் ஸ்கூப் நியூஸ், August 15 மெடல். இது ஒரு சீக்ரெட் மிஷன் சொல்கிறீங்க. மக்களுக்காக நாங்கள் எப்பவும் தயாராக இருப்போம்னு சொல்கிறீங்க. வேறு எதுவும் சொல்லக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அவர் உங்ககிட்ட எஸ் சார்னு சொல்லணுமா? ஏய், அவர்கிட்ட அந்த மாதிரி இருந்து பேசாத. ஓகே, இவன் பெரிய அரசியல்வாதி தான். இவ்வளவு நாளும் நீ எங்கேயா இருந்த? புது கார் நல்லா இருக்குல்ல? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டா? புது காரு, புது ட்ரெஸ்ஸு, பக்கத்தில் ஒரு பொண்ணு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். கரெக்டா? செம்ம. சாலி, என் பேர் உனக்கு தெரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன், உன்னை எனக்கு எப்படி தெரியும், உன்னை எதுக்காக ஃபாலோ பண்ண, இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. சரி, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். நீ என் கூடவே இரு. ஒன்றுன்னா நீயே தெரிஞ்சுக்க. ஓகே? ஓகே. எங்கள் டீம் தான். ஓ,
சிவா. சார் இவர் சிவா, நான் சொன்னல. யா ஐ ஹர்ட் அபவுட் ஹிம். ஹலோ சார். என்னையா பப்ளிக்கோட ஃபோன் கால்ஸ் 6 மாசமா ஒட்டு கேட்டிருக்க? அவங்க சீக்கிரட்டா பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறது தப்பு இல்லை? அது ஆஃபீஸில் போர் அடிக்கும்போது சும்மா ஜாலியாக. சரி, நீ 1 மணிக்கு இங்கே இருக்கணுமா? 1:20 ஆயிடுச்சு சார். 1 மணி என் ஃபோனில் சொல்லியிருக்கலாம்ல. அவங்ககிட்ட என்ன வாட்சா இருக்கு? இப்போதான் ஒன்றாச்சுன்னு சொல்லு. அம்மா தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண, உங்களோட ஃப்ரீயா பேசணும். சொல்லு, அது எந்த ஹாஸ்பிட்டல்? அவன் பேர் என்ன? ஓ உயிர் போகிற நேரத்தில் கூட ஏன் உயிர் போகாத அளவுக்கு கரெக்டாக சுட்டிருக்கேன்னா அது எந்த ஹாஸ்பிட்டல், யார் பண்ண போறா, இதை தெரிஞ்சுக்கத்தானே. ஏய், ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்லை, அதான் நேச்சர். அதனாலதான் கடவுள் ஒரு உயிர் கூடவா இன்னொரு உயிரை படைச்சிருக்கான். கொல்றது தப்புன்னா மாட்டுக்கு கொம்பையும் பாம்புக்கு விஷத்தையும் தேளுக்கு கொடுக்கையும் எது கொடுத்துருக்கான்? ஆனா அந்த கொம்பையும் விஷத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கலையே. மூளை, மனுஷனுக்கு மூளை. அது என்ன? வலியவன் வாழ்வான். வீக்கானவன்களை ஒன்னா சேர்ந்து அவன்களை காப்பாத்திக்கிறதுக்காக கொண்டு வந்ததா சட்டம். மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்ல. ஏன்? மானு குறைவா இருக்கு, ஆடு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறது ஆட்டோட தப்பா? இந்த உலகத்துல ஆடை விட அதிகமா மனுஷங்க இருக்கானுங்க. அவனுங்களை கொண்டா என்ன தப்பு? லட்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொண்டு அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடினதுன்னா மிச்சம் எல்லாருக்கும் குகைக்குள்ள வாழணும்னு தோணுச்சு. குகைக்குள்ள போய் பிடிச்சதும் கதவை செஞ்சானுங்க, கதவை உடைச்சதும் பூட்டு போட்டானுங்க, பூட்டை உடைச்சதும் அதுக்கு மாறி மாறி ஆளுங்க காவலுக்கு இருந்தானுங்க. அவனுங்களுக்கு ஒரு தலைவன் உண்டானா. இவ்வளோ நாகரிகத்துக்கு காரணம் என்ன? பயம். அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. தெரியாதா? அன்னைக்கு உன் தம்பியை ஷூட் பண்ணப்போ அவன் கத்தனானே, அதுதான் பயம். அது பார்த்தும் அந்த கூட்டத்திலே நீ ஒளிஞ்சிருந்தியே, அதுதான் பயம். பயத்தை காட்ட எங்களுக்கும் தெரியும். அதுக்கு தாண்டா இவ்வளவும். ஹாஸ்பிட்டல் அப்புறம் இருக்கட்டும், இன்னொன்னு இருக்கு. இன்னைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல லான்கோ ஹில்ஸ் 1000 டன் பாறை, அதை தாங்கி நிக்கிற ஒரு சின்ன பாறை. ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரையும் ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த 1000 பேர் சாகிறத பத்தி கவலை இல்லை. அவங்க 2 குழந்தைங்க சாகக்கூடாது, அவ்வளவுதான். அது ஏதோ ஹைட்ரஜன் குளோரைடையும் H2O-வையும் கலந்து அந்த பாறையில் ஊத்திட்டா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பாறை பொடி பொடியா போயிடும். அப்போ சப்போர்ட் இல்லாத அந்த பெரிய பாறை என்ன பண்ணும்? டம்மு டம்மு டம் 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 டம். 30 அடி பாறை, 6 அடி மனுஷனுக்கு மேல. இந்த முஸ்லிம் கிறிஸ்டியன் எந்த ஜாதி மதம் சின்ன பெரிய குழந்தை எதுவும் தெரியாம அப்படியே நசுக்கியா. ஹாஸ்பிட்டல் உனக்கு ஃபைனல் ரவுண்டு தான். இதை போய் முதல்ல தடுக்க முடியுதா பாரு. 1:45க்கு நீ அங்க இருக்கணும். இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு.
அப்போ 1 o'clock நீ வரலையா? இன்னும் 20 minutes தான் இருக்கு. सीट बेल्ट कोट को நீ இறங்கிக்கோ.
தற்போது வந்த செய்தியின்படி சமீபத்தில் பிடிபட்ட தொடர் கொலையாளி சுடலை காவல்துறையின் பாதுகாப்பில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவத்தின் போது 6 காவல்துறையினர் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் தப்பிச் சென்ற சுடலை அடுத்ததாக நகரத்தில் உள்ள ஏதோ ஒரு பெரிய மருத்துவமனைக்கு குறிவைத்துள்ளார். அதில் உள்ள நோயாளிகளுக்கு பலத்த உயிர் சேதம் ஏற்படக்கூடும் என்ற அதிர்ச்சிக்குரிய தகவல் தெரியவந்துள்ளது. இதனையொட்டி நகரத்தில் உள்ள எல்லா மருத்துவமனைகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த சிறப்பு காவல்துறை அதிகாரியாக டிஜிபி சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். உங்க எல்லாரோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் சுடலையா நம்ம பிடிக்க முடியும். இது வரைக்கும் பிளாக் ஒரு போலீஸ் இருந்திருப்பாங்க, இனிமே ஃப்ளோருக்கு ஒரு போலீஸ் இருப்பாங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இன்சார்ஜ் யாரு? நான் தான் சார். ரெக்கார்ட் மோட்ல போட்டு போயிடக்கூடாது. ஓகே சார். ரெக்கார்ட் ஆவறது லைவ்ல வாட்ச் பண்ணணும். ஓகே. யார் மேலே இது சந்தேகம் வந்தா ஃப்ளோர் போலீஸ்க்கு வாக்கில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. இங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரே பதட்டமா இருக்கு. அவுட் பேஷண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வராங்க. ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கிற கேசஸ் மட்டும் தான் வராங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ நடக்க போகுதுன்றதால ஒவ்வொரு செகண்ட் எல்லாரும் பயத்தோட இருக்காங்க. அதனால பொதுவாக பெரிய விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் அவனை கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க பானிக்காகி உயிர் சேதம் இன்னும் அதிகமாகும். பொதுமக்கள் இதனால் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அனைத்து மருத்துவமனைகளிலும் கூடுதல் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கமிஷனர் கூறியுள்ளார். மேலும் அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்ள நோயாளிகளுக்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படாது அவர் உறுதியளித்துள்ளார். ஹலோ. ஹாய். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிச்ச பொண்ணு தானே, ஒரு நேரம் காணல. இப்போ என்ன, உன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே இருக்கு, அதை தவிர வேறு எதுவும் தெரியாதா உனக்கு? இல்ல, நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் சர்ஜனா போயிருந்தேன். அங்க ஒரு ஸ்டாஃப் யாரோ ஒருத்தங்கிட்ட அழுது கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. சந்தேகப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அவனை கூட்டிட்டு போனவன் சொடல மாதிரியே இருந்தான். அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் அசிங்கமா பேசிட்டல. அது எந்த ஹாஸ்பிட்டல்? வினய், இப்போ நீ எங்க இருக்க? நீ ஏதோ சொல்ல வேணாம். நான் எப்படி போனா உனக்கு என்ன? எந்த ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் சர்ஜனா போன? அவன் பேர் என்ன? லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல், ஜெனரல் வார்ட் கம்பவுண்டர் ரவிச்சந்திரன். ஹலோ சார். ஹலோ, என்னாச்சு சிவா? அது எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சிச்சு சார். சுடலை இப்போ அங்கே தான் இருக்கான். இன்னும் 1 ஹவரில் பிடிச்சிரு. அது எந்த ஹாஸ்பிட்டல் சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பேனிக் ஆகி அவன் நினைச்சது நடந்துடும். இதை நானே ஹேண்டில் பண்ணுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. சார், உன் குழந்தை இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஏன்? என் குழந்தை வீட்டில் தான் இருக்கு. சரி போ. நீங்க போலீஸா? என் குழந்தை எங்க சார் இருக்கு? ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். உன் குழந்தைய உயிரோடு சேர்க்கறது என் பொறுப்பு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எத்தனை பேரை கொல்ல போறீங்க? எப்படி கொல்ல போறீங்க? சுடலை எங்க சார்? சொல்லு. எத்தனை பேரை?
எல்லாரையும் சார். எல்லாரையும் அது எந்த இடம்னு காட்ட முடியுமா? முடியும் சார். வா. யாரும் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களை பிடிச்சுக்கோங்க. படியில போங்க.
சார் இன்னைக்கு மக்கள் கிட்ட மனிதாபிமானம் இல்லாம போனதுக்கு சொடல ஒரு உதாரணம் சொல்லாமா? மக்கள் கிட்ட மனிதாபிமானம் இருக்கு. இதோ இந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து பல பேர் உயிரை காப்பாத்துனாங்க. ஆனா புயல், பூகம்பம் மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்தா மட்டும்தான் நம்ம மனிதாபிமானம் வெளியே வருது. இன்னைக்கு போயிட்டு இருக்கிற வேகமான உலகத்துல இன்னொரு மனுஷனோட முகத்தை பார்க்க கூட நமக்கு நேரம் இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் செல்போன் ஸ்கிரீன், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், டிவி ஸ்கிரீன். ஒரு வெள்ளம் வரும்போது தான் நமக்கு மனிதாபிமானம் வருது. மற்ற நேரத்தில் லைக் பண்ணுறதுலையும் ஷேர் பண்ணுறதுலையும் தான் இருக்கு. உங்கள் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை லைக் பண்ணுங்க, அன்பை ஷேர் பண்ணுங்க. சுடலைக்கிட்ட இருந்த சேடிசம் நம்மக்கிட்டேயும் இருக்கு. அவனுக்கு 15%, நமக்கு 4%. அதை ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைங்கக்கிட்டையும் காட்டுறான். ஒரு முதலாளி தன கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட காட்டுறான். அதிகாரிகள் பொதுமக்கள் கிட்ட காட்டுறாங்க. சுடலையை கொன்னதில் நம்ம அந்த நோயாளி தான் அழிச்சோம். நோய் அழிக்கல, நோய் நமக்குள்ளேயும் இருக்கு. அதை வளர விடக்கூடாது. அறிமுகம் இல்லாத மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற உதவி தான் மனிதாபிமானம்.